தண்ணி ரொம்ப கருப்பாக இருக்குதுங்க. அந்த பக்கம்லாம் போனால் ரொம்ப கருப்பாக இருக்குது. அதனால தான் குழந்தைங்களாம் இங்கிட்டு குளிக்காங்க போல். நீங்கள் வந்தீங்கன்னா போட்டிங் கூட இங்கே இருக்குது. போட்டிங்க்கு வந்து அங்கே தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. அங்கே போய் எவ்வளோன்னு கேட்கலாம். நம்ம தூத்துக்குடியில் சொந்தக்காரங்க யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து எங்கேயாவது பீச்சுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம கூட்டு போகிறது முதல் கிடக்கிற வந்து முத்துநகர் பீச் தான். இங்கே போட்டிங்கும் பண்ணலாம், கடலையும் பார்த்த மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து குளிச்சு வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் டைம்லாம் பார்த்தா ஃபுல்லாக குழந்தைங்க தான் வருவாங்க. ஆனால் குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு பொருள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக உடஞ்சி தாங்க இருக்குது. ஒன்றும் அப்புறப்படுத்தணும் இல்லை புதுசாக ஏதாவது போடணும். என்னோட யாழ்னி வந்து குதிரைக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் மகி வந்து ரொம்ப தைரியமான பொண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா முத்துநகர் பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். தூத்துக்குடியில் முக்கியமான இடங்க இந்த முத்துநகர் பீச். இந்த பீச் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம நாங்கள் வந்து ஈவினிங் டைம் தாங்க. ஈவினிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களோட ஃபேமிலியை வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா மால் அங்கங்கன்னு போனால் வந்து செலவு வந்து அதிகமாக வந்தோம் அப்படின்னா வந்து பெரியவங்களும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களும் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த பீச்சுக்கு ஈவினிங் டைமில் வந்து கூட்டு வருவாங்க. 2 பாப்பாயும் கூட்டு தங்க வந்து முன்னாடி போகிறாங்க. நான் வந்து ஆந்திரா பாப்பா வச்சுக்கிட்டேன். ஆந்திரா பாப்பா வச்சுக்கிட்டு நான் அப்படியே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு வரேன். நம்ம வீட்டுக்கு வெளியூர்லேருந்து சொந்தக்காரங்க ஃபேமிலியாக வராங்கன்னு நினச்சிக்கோங்க. ஏங்க தூத்துக்குடி வரவா வந்திருக்கோம், பீச்சுக்கெல்லாம் கூட்டு போக மாட்டிங்களா அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல்ல கூட்டு போகிற கடற்கரை வந்து முத்துநகர் பீச்சை தான். நான் தூத்துக்குடி அடிக்கடி வருவேன். வேணாம் வேலையை வந்துட்டு அந்த வேலை முடிஞ்சது அப்படியே கிளம்பிடுவோம். ஆனால் ஃபேமிலியாக வந்தால் மட்டும்தான் எங்கேயாவது வந்து பிள்ளைங்களை கூட்டு போகணுமே அப்படிங்கிறதுக்காக கூட்டு வருவேன். நான் பீச்சுக்கு வந்து இந்த முத்துநகர் பீச்சுக்கு வந்து 2 வருஷம் இருக்குங்க, 2-3 வருஷம் இருக்கும். அப்போ வந்து பார்த்தா ஐ லவ் டூட்டின்னு வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ இருந்து பார்க்குறப்ப நிறைய பேர் அந்த மீன் பிடிக்க போகிற அந்த போட்டெல்லாம் பார்க்குறப்ப வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நானும் பாப்பா அவங்ககிட்ட வந்து காமிச்சிக்கிட்டு நானும் போட்டை தான் பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே சுக்காப்பி வண்டி வடையோட வந்துக்கிட்டு இருந்துச்சு சூடா. அதை பார்த்து வந்து குடும்பமே அங்கே கிளம்பி சரின்னு சுக்காப்பியும் சம்சாவும் வாங்கினாங்க. சரி நம்ம கடற்கரை காற்றுல இது சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறனால வந்து நான் சுக்காப்பி வாங்கிட்டேன். அவங்க சுக்காப்பி வந்து அவங்க ஆளுக்கு ஒரு சம்சம் மட்டும் வாங்கிட்டாங்க. ஆனால் நிறைய குழந்தைங்க நான் பார்த்த வர மட்டும் இந்த பக்கமே தான் குளிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தோன்னா கடல் தண்ணியே ரொம்ப கருப்பாக இருக்குதுங்க. அது வந்து பக்கத்தில் உள்ள நிறைய பேர்கிட்ட நான் கேட்டு பார்த்தேன். தம்பி அது வந்து சாக்கடை வந்து கலக்கிற இடம் வந்து அந்த இடத்துல இருக்குது, அதனால தான் தண்ணி வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது உண்மையா என்னன்னு தெரில. தூத்துக்குடியில் நீங்கள் இருந்தீங்கன்னா இது உண்மையா அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்னோட பாப்பா எல்லாமே காலத்து மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி கருப்பாக இருக்கிற இடத்துல நம்ம குளித்தோம் அப்படின்னா சாக்கடை தண்ணி தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம குளித்தோன்னா நம்ம குழந்தைங்களுக்கோ யாருக்கும் வந்து கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி, தோல் சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து வந்து குளிக்க வேணான்னு சொல்லலை. கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து குளிங்க. அந்த பக்கம் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து போட்டிங்க்கு வந்து போய்கிட்டு இருந்தாங்க. போட்டிங்க்குனா ஒரு ஃபைபர் படகு மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து அதில் வந்து நிறைய பேர் இந்த டிக்கெட் எடுத்து போய்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். காமிக்கிறது மட்டும் இல்லை, அப்படியே அங்கே டிக்கெட் வந்து என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் போய் நம்ம நிறைய பேர் பீச்சை வந்து பார்த்து ரசிச்சிருப்போம். ஆனால் போட்டிங்கில் போட்டில் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம போக முடியாது. மீன் பிடிக்க போகிறவங்கலாம் நம்மளை கொஞ்சம் தூரம் உள்ளே போய் காமிச்சிட்டு வாங்களேன் அப்படின்னு சொன்னோம்னாலும் அவங்க வந்து கூட்டு போகிறதுக்கான ரூல்ஸ் வந்து கிடையாது. ஆனால் இங்கே வந்து போட்டில் போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்காகவே இங்கே வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து டிக்கெட் வந்து கொடுக்குற இடம் அங்கே இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். நான் கேட்டதில் வந்து பெரியவங்களுக்கு வந்து 100 ரூபாயாம், குழந்தைங்களை கூட கூட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் குழந்தைங்கள வந்து கூட்டு போகிறது வந்து அவ்வளோ சேஃப் இல்லை. குழந்தைங்க இல்லாமல் வந்து நீங்கள் தனியாக வந்து ஒரு கேங்காவோ ஃப்ரெண்ட்ஸாவோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாவோ வர்றீங்க அப்படின்னா ஒரு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு நீங்கள் போகிறது வந்து சேஃப் கிடையாது. அப்படியே போகணுன்னு ஆசைப்பட்டாலும் கரையில் உள்ளவங்ககிட்ட கொடுத்துட்டு போங்க. நான் வந்து கேட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. பாப்பா 3 பேர் வச்சுட்டுலாம் போக முடியாது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விளையாடுற இடத்துக்கு வந்தோம். இங்கே வந்து நிறைய வந்து விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்குதுங்க. ஆனால் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட பிள்ளைங்க 2 பேர் ஏறி அங்கே சறுக்கிறதுக்கு இங்கே வந்துட்டாங்க. சறுக்கிற இடத்துல பார்த்து தான் அப்பா என்னப்பா இப்படி இருக்குது, நாங்கள் ஓட்டைக்கல்ல விழுந்துருவோம் போல் அப்படின்ட்டு வந்து மறுபடியும் வந்து அவங்களே திரும்ப போயிட்டாங்க. நான் இதை வீடியோவில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து இதில் வந்து ஏறிட்டாங்க. அதான் காமெடி. இங்கே பாருங்கள் நீ எப்படி தொங்குது அப்படின்னால குழந்தைங்க மேலே விழுந்தால் என்ன ஆகுறது, அதை வந்து ஒன்று அப்புறப்படுத்தணும், இல்லைனா வேறு ஏதாவது கொண்டு வந்து ஊஞ்சல் வந்து போடணும். இது வந்து நிறைய வந்து டிசப்பாயிண்ட் இருக்குங்க முத்துநகர் பீச்சில். இது வந்து குழந்தைங்க சறுக்கி விளாட்ற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப நட்டுக்குத்தலாக இருக்குங்க. இதை நீங்கள் குழந்தைங்களை வச்சு விளாட்றப்ப நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நட்டுக்கறிஞ்சுங்க. இதில் சறுக்கி குழந்தைங்க விளாட்றப்ப வந்து பக்கத்தில் யாராவது பிடிக்கிறதுக்கு வந்து இருக்கணுங்க. அவ்வளோ வேகமாக வர்ற அளவுக்கு வந்து ரொம்ப நட்டுக்கு இருந்தால் குழந்தைங்க வந்து விளாட்றப்ப சர்ன்னு வரும்ல, அந்தளவுக்கு வந்து வேகமாக வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப நட்டுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. இது வீடியோவில் பார்த்தா கூட தெரியாது, நேரில் பார்க்குறப்ப வந்து தெரியும். அதனால் அவங்க அம்மா வந்து கூடவே இருந்து வந்து பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ண வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தைங்க தான் மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து ஈவினிங் டைமில் வந்து விளையாட வர்றாங்க. என்ன விளையாடலாம், என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து தேடி பார்க்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக வந்து கொஞ்சம் நல்ல பொருட்களை வந்து இங்கே கொண்டு வந்து நல்லா பண்ணிங்க அப்படின்னா இது வந்து சூப்பராக இருக்குங்க. ஆனால் மற்ற பீச்சுகள் மாதிரி ரொம்பலாம் குப்பை கூலமாலாம் நம்ம முத்துநகர் பீச்சில். ஆனால் க்ளீனாக தான் இருந்துச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல தான்
குப்பை இருந்துச்சு. அதுவும் அப்போ சாப்பிட்டு போட்ட குப்பை அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளும் வந்து நீட்டாக வச்சுருக்கணும். நம்ம சாப்பிட்ற குப்பை பக்கத்தில் டஸ்ட்பின்லாம் வச்சுருக்காங்க. நம்மளும் நீட்டாக வச்சுருந்தா தான் இருக்கிற இடமும் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டில் குப்பை இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து குப்பை தொட்டியில் டஸ்ட்பினில் போடுறோம்ல. ஆனால் புது இடத்துல வந்து நமக்கு என்ன அப்படின்னு நம்ம வாட்டில் நம்ம இருக்கிற இடம் சுத்தமாக இருந்தால் தான் பரவாயில்லப்பா இந்த பீச் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது அப்படின்னு வர்றவங்களுக்கும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் வந்து பார்க்க. அடுத்து பாப்பா 2 பேரும் குதிரையில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. விளையாண்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் நாங்கள் போகிறப்போ வந்து குதிரையில் போகணும் அப்படின்னாங்களா. சரி அப்படின்னா அந்த தாத்தாட்ட கேட்டோம். ஒரு ஆளுக்கு 50 ரூபா தம்பி அப்படின்னாங்க. சரின்னு 2 பாப்பாவையும் கூட்டு போனோம். அதில் மூத்த பாப்பா வந்து ரொம்ப பயப்பட்டாங்க குதிரையில் போகிறதுக்கு. ஆனால் இளைய பாப்பா வந்து ரொம்ப தைரியமாக வந்து போனாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்புறப்போ வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலான்னு இந்த திருவள்ளுவர் தாத்தா சிலைக்கிட்ட பாப்பா அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு நல்லா உட்காரதுக்கு காத்தோட்டமாக இருந்துச்சு அப்படின்னு அவங்கள உட்கார வச்சுட்டு நான் போய் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஏன்னா கடற்கரை காற்றுல வந்து சூடாக போட்ட எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து குளிர்ச்சி ஆயிடுது. அதனால் வந்து எதுவுமே சூடாகவே இல்லை. அவங்களும் சூடாகவே போடலை, சூடாக போட்டு வச்சுருப்பாங்க போல். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கூலிங் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு பாப்பா அவங்களுக்கு பிடிச்சதும் எனக்கு கொஞ்சம் நிலக்கடலை வாங்கிட்டு மக்காச்சி சோளம் வாங்கிட்டு அப்புறம் வந்து பொட்டேட்டோ ரோல் கேட்டாங்க பாப்பா அவங்க. அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் அப்படியே சாப்பிட்டு வந்து அப்படியே கிளம்பி. நீங்கள் இந்த முத்துநகர் பீச்சுக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீச்சை பற்றி என்னோட கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு வந்தீங்கன்னா குளிக்காதீங்க, நல்லா காலை நனைங்க, நல்லா பீச்சை என்ஜாய் பண்ணுங்கள், போட்டிங்கெல்லாம் போங்க, நல்லா குழந்தைங்களை விளையாட விடுங்க. ஆனால் குளிக்க மட்டும் செய்யாதீங்க. அது மட்டும் தான் என்னோட கருத்து. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது முத்துநகர் பீச்சில். இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா குழந்தைங்களுக்காக பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.